ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நாம் தியானிப்போம். இதற்காக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இதுதான். ஒன்று, தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. இரண்டாவதாக, தம்மை தாமே வெறுமையாக்கினார். மூன்றாவதாக, அடிமையின் ரூபம் எடுத்தார். நான்காவதாக, மனுஷர் சாயலானார். ஐந்தாவதாக, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். கடைசியாக தம்மை தாமே தாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதனால் கிறிஸ்துவுக்கு என்ன கிடைத்தது? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகி அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்களிலே பார்க்கிறோம், கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானபடியினாலே எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்து பூலோகத்தர் யாவரும், வானோர் பூலத்தோர் பூமியின் கிழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அன்புக்குரியவர்களே, இதே சிந்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளிடம் காணப்படட்டும். நாம் நம்முடைய தாழ்மையையும் கீழ்ப்படுதலையும் தரித்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது கர்த்தர் எல்லாவருக்கும் முன்பாக நம்ம உயர்த்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.